வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை யூஸ் பண்ணி ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்கள். 2 வாரத்தில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் உங்களோட ஹேர் க்ரோத் நல்ல ஒரு பூஸ்டிங் கொடுக்கும். அப்புறம் உங்களுடைய ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதனோட ரிசல்ட் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். என் வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை நான் ஒரு ஸ்பூன் எடுத்து 3 நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அதுக்காக என் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் இதை ஊற வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இதை இது கூட நான் ஆலோவேரா ஜெல், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆலோவேரா ஜெல்லை நான் யூஸ் பண்ணுறேன். கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆலோவேராவை எடுத்து அதை நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் கடையில் விற்கிற ஆலோவேராலலாம் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஜெல்லை. அதில் கெமிக்கல்லாம் இருக்கும். அதனால் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆலோவேராவை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் பேக் ஹீட் பாடியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். இதை யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, வீசிங் ப்ராப்ளம், அப்புறமா கோல்டு பாடி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக ஆலோவேரா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் நான் எடுத்து போட்டுக்க போகிறேன். ஆஸ்துமா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம பாடி ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் வச்சு அதோட ஜெல் எடுக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எடுத்து நான் போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2வது வாரத்துலேயே உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி நீங்கள் இந்த மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. வெந்தயம் நம்ம இன்டேக் எடுக்கும்பொழுது அதை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்பொழுது அது இன்னும் நம்மளுக்கு டபுள் மடங்கு நம்மளுக்கு அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹேரை சிக்கு இல்லாமல் எடுத்துக்கிறேன். தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது என்னென்னா முடியோட வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நல்லா நம்மளுடைய ஃபிங்கர்லேயே அது நல்லா முடியோட அடியில் போடுற மாதிரி நல்லா கையிலே மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அது அப்போ தான் உள்ளே இறங்கும். நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கண்டிப்பாக ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். உள் மண்டையிலெல்லாம் படுற மாதிரி நல்லா கையாலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் முடியிலெல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு நான் தூக்கி கட்டிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. பார்த்தீங்கன்னா நான் போட்டாச்சு. ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.